நான் உங்க ஆர்ட்ஃபுல் அபி. இன்னைக்கு நம்ம வீட்ல வேஸ்ட்டா இருக்கிற ஒரு பர்ஸ், அதுக்கப்புறமா 2 வளையல் இத வச்சு தான் சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி சும்மா இருக்கிற ஒரு பர்ஸ சூப்பரான ஒரு கிளட்சா நம்ம மாத்த போறோம். கடையில வந்து ரூ. 1000 ரூ. 5000 குடுத்து வாங்குறத விட்டுட்டு, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஐடியாவ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மெட்டல் வளையலா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பர்ஸினுடைய அந்த அந்த ஜிப் இருக்கு இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கீழ பர்ஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க இத அட்டாச் பண்ணிடணும். கம்மு தான் நம்ம ஒட்டினோம் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து பிஞ்சு வந்துரும். ஸோ, அதுக்காக இந்த மாரி ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்டிட்ச் பண்றது பெட்டர். இதுக்காக நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இத விட திக்கான நூல் இருந்தா கூட நீங்க எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எம்ப்ராய்டரி த்ரெட்டே ஓகே அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ, இதுல வந்து அழகா இத ஃபிட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இந்த ஒரு வளையல. அதே மாதிரியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதுல ஏதாவது எழுதியிருக்கும் இல்லையா பர்ஸ்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பேங்கிலையும் நம்ம இதுல அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இதுல இருக்கிற அந்த பிரிண்டட் வெர்ஷன் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கியூட்டா இந்த வளையல வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்பலாம் கிளட்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ விலைக்கு விக்குது. ஒரு பெரிய பேக், ஸ்கூல் பேக் விக்கிற விலைய விட கிளட்சஸோட விலை ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் அதுல இருக்கிற வேலைப்பாடுகள்னால. ஸோ, அந்த வொர்க்குக்காக நம்ம வந்து காச கொட்டி குடுக்கறத விட்டுட்டு, சிம்பிளா நீங்க கடையில போய் குந்தன் ஸ்டோன்ஸ், அது மாரி டெக்கரேட்டிவ் பீஸஸ்லாம் எடுத்தீங்கன்னா கூட சூப்பரா வந்து முடிச்சிடலாம். இப்ப ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுல வந்து நான் கோடு வரைய போறேன். ஸோ, இந்த மாதிரி குட்டி, குட்டி பர்ஸஸ்லாம் உங்க வீட்ல இருந்ததுன்னா, அத ரீயூஸ் பண்றதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, இது ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா வந்து பெயிண்ட் பண்ணிட்டு, இதுல ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ நீங்க வரைஞ்சிடலாம். இப்பதான் ஹேண்ட் பேக்ல இருந்து குட்டி, குட்டி பர்ஸ் வரைக்கும் தீமேட்டிக்கா நம்ம என்ன வந்து பிலீவ் பண்றோமோ, அத வந்து வரைஞ்சு தர்ற அளவுக்கு கஸ்டமைஸ்டு கிளட்சஸ்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும் பொழுது நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அதுல எழுதிக்கலாம். பி ஹேப்பி இல்ல எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி கோடு வரைஞ்சுட்டு, இதுல வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இந்த மாரி ஒரு பக்கம் எடுத்துட்டு, பேர்ல்ஸ வந்து இதுல அட்டாச் பண்ண போறேன். ஸோ, எப்படி இத நான் வந்து மாடல் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கோல்டன் ப்ளூ பேர்ல் ஸ்டோன் அட்டாச்டு கிளட்சா வந்து இத கொண்டு வரப்போறேன். பார்க்கவே ரொம்ப டார்சலிங்கா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேர்க்கு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி, அதே சமயம் வந்து ஒரு ஃபேஷனபிளா, ட்ரெண்டிங்காவும், அதே மாரி ட்ரெடிஷனலாவும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த கிளட்ச் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைன். எல்லாரும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுத்திருக்கேன். இப்ப பேர்ல வந்து நம்ம ஊசியில இந்த மாதிரி நுழைச்சிடுறோம். அந்த கோடு நம்ம வரைஞ்சோம் இல்லையா? அதுக்கேத்த அளவுக்கு எத்தன பேர்ல் தேவையோ அத நம்ம வந்து கோத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுல ஃபுல்லா இதுல இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவு பேர்ல் வந்ததுக்கப்புறம் இதோ பாருங்க, எந்த சைஸ் இந்த கோடு சைஸ்க்கு இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2, 3 தேவ. அத மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையுமே இந்த பர்ஸ்ல வந்து இந்த பேர்ல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த பர்ஸஸ்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா வந்து, நம்ம நகை கடையில வந்து நகை வாங்கும்போது கிடைக்கும். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும். மோஸ்ட்லி நகை கடையில கிடைக்கும் இல்லையா? இந்த மாரி பர்ஸஸ் எல்லாம். அதே மாதிரி உங்களுடைய பழைய பர்ஸ் கூட இருக்கு அப்படின்னா, அத கூட நீங்க இந்த ஐடியா யூஸ் பண்ணி ரீஃப்ரேம் பண்ணலாம். ஸோ வேஸ்ட்டா இருக்கிற பொருள ரீயூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்றோமோ, நமக்கு கொஞ்சம் பைசா மிச்சமாகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள கிரியேட் பண்றோம் அப்படின்ற ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு 4 பேர் வாவ்! எங்க வாங்குனேன்னு கேட்கும்போது, நானே பண்ணேன்னு சொல்லும்போது கிடைக்கிற அப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா? அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜிய வந்து குடுக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது, அதற்கான வேலைகள நம்ம செஞ்சா நம்ம சூப்பரா இருக்கலாம். ஸோ இந்த பேர்ல வந்து இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிட்டே இருக்கோம். பேங்கிள் வந்து நம்ம நல்லா ஸ்டிட்ச் பண்ணதுனால அது பிஞ்சு வராது. ஒரு மினிமலிஸ்டிக் கிளட்ச் அப்படின்னு இத சொல்ல முடியாது. பட் ஒரு குட்டி அழகான கியூட்டான கிளட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, கிளட்ச்லாம் வந்து என்னென்னமோ டிசைன்ல வருது. ஃபேஷன்ற பேர்ல எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கு. எத வேணாலும் ஃபேஷனா மாத்திக்கலாம் அப்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் இயர்ரிங் பண்ணும்போது கூட ஒரு டைம்ல பேப்பர் குவில்லிங் அப்டின்றது வந்து சாதாரணமா சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேப்பர் குவில்லிங் அப்டின்றதே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பீடு வச்ச இயர்ரிங் அப்டிலான்றது மட்டும் அப்பலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, "என்னது இது நல்லாவே இல்ல. பீட்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் யார் வாங்குவா?" அப்டின்னு சொன்ன காலம் போயி, இன்னைக்கு பீட் வச்ச இயர்ரிங் தான் இருக்கிறதுலயே ட்ரெண்டிங்கா அதுவும் காஸ்ட்லியா வந்து போயிட்டே இருக்கு.
ஸோ எந்த பொருள் எப்ப வந்து காஸ்ட்லி ஆகும் அப்படின்றது நமக்கே தெரியாது போல. ஸோ இப்ப இந்த பேர்ல்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நான் லைட்டா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி அதோட ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வளைஞ்சு வந்துரும். அந்த நூல் இருக்கு இல்லையா? அது வந்து அப்படியே வந்துரும். அடிஷனலா இதுக்கு ஒரு கிரிப் குடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதுல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் ஃபெவிபாண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி கோல்டன் பீட் வந்து நம்ம சின்ன சின்ன பீட்ஸ் வந்து இருக்கும். அதையும் அட்டாச் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாத் ஒர்க், ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இத வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணிடலாம் ஒவ்வொன்னா. ஓகேவா? ஸோ இந்த சாதாரண ஒரு பர்ஸ வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான கிளட்சா வந்து ரீஃப்ரேம் பண்றோம். ஸோ இத ரீயூஸ் பண்றதுக்காக பேங்கிள் அப்படின்றதையே வந்து ஒரு கைப்பிடியா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. இதோட அப்படியே இத வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லன்னா அடிஷனலா வந்து இதுக்கு நான் இன்னொரு ஒரு சூப்பரான டீட்டெயிலிங் குடுக்க போறேன். இதுல இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டிக் பண்ண போறேன். இதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்றது யூஸ் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெல்வெட்ல வந்து இருக்கும். வெல்வெட்ல இருக்கிறதுக்கு நீங்க அடிஷனலா வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணாலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வெல்வெட் அல்லாது பிளாஸ்டிக் மாதிரிலாம் வரும் இல்லையா? அது சிந்தெட்டிக்கா ஒரு லெதர் டச்ல இருக்கும் பாருங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வொர்க் பண்ணலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் வெல்வெட்ல இருக்கு அப்படின்றதுனால இந்த பர்ஸ் நான் அதுக்கேத்த மாதிரி இதுல ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல அப்படியே வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு செயின் ஸ்டோனையும் வந்து ஒட்டிடுறேன். ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலிங் இதுக்கு குடுக்க இதோட லுக் அப்படின்றது கிராண்ட் ஆயிட்டே வரும். அதே மாரி டாசலிங், ஸ்பார்க்லிங்கா சூப்பரா இருக்கும். என் கண்ணுல இப்படி பார்க்கும்போது அப்படியே பளிச்சுன்னு அப்படியே வைரம் ஜொலிக்கிற மாரி ஜொலிச்சது. பட் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்பொழுது கேமரால வந்து சரியா தெரியல. அவ்ளோ கியூட்டா அழகா வந்து ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுது. நான் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தா, அப்படியே மினு மினு மினுன்னு மினுக்க ஆரம்பிச்சுருச்சு. அவ்ளோ கியூட்டா இருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பார்ட்டிக்கு இது கூட்டிட்டு போனீங்கன்னா கூட்டிட்டு இல்ல சாரி. எடுத்துட்டு போனீங்கன்னா, அவ்ளோ டாசலிங்கா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஜிப் ரீஜியன் ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா? அதுல கூட நீங்க வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அழகா வந்து மேட்சிங்கா எடுத்துட்டு போலாம். சின்ன சின்ன பொருட்கள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இந்த மினி கிளட்ச் ஐடியாவ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க, எங்க நீங்க இத வாங்குனீங்கன்னு. உள்ள கூட நீங்க அடிஷனலா கிளாத் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பெரியவங்கலாம் கிளட்சஸ்க்கு ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, இந்த குட்டி குட்டி பொண்ணுங்கள்லாம் இருக்கு இல்லையா? லைக் ஃப்ரம் 5 இயர்ஸ் டூ 12 இயர்ஸ் அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிளட்சஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணி தரலாம். அவங்கள பண்ண வச்சு அவங்களே யூஸ் பண்ண கூட நீங்க சொல்லலாம். அவ்ளோ கியூட்டா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மல்டி பர்ப்பஸ் யூஸ்க்காக நீங்க வெளில எடுத்துட்டு போறதுக்கு அழகான ஒரு DIY கிளட்ச் அதுவும் சூப்பரான ஸ்டைல்ல நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா இருக்கிற பர்ஸ இப்படி அழகா வந்து நம்பளே பண்ணி வெளில எடுத்துட்டு போம்போது சூப்பரா தான் இருக்கும். மேட்சிங் மேட்சா இது எந்த கலர்ல உங்களுக்கு வேணுமோ, அது மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த ஐடியா உங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப்ட் பண்ணுங்க, ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.